2 அணில்கள் மரத்தில் ஏறி ஓடி விளையாடிக் கொண்டிருந்தன. அதில் ஒரு அணிலுக்கு கடவுள் பக்தி அதிகம். தோழனான மற்ற அணிலுக்கோ கடவுள் நம்பிக்கையே கிடையாது. திட்டமிட்டு செயல்புரியும் பத்திக்கு கடவுளே தேவையில்லை என்று அடிக்கடி சொல்லும். விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக தொடர்ந்தது. விளையாடிக் கொண்டிருக்கும் போது பத்திமான் அணில் வழுக்கி மரத்திலிருந்து கீழே விழுந்துவிட்டது. காயம் எதுவும் படவில்லை என்ற போதிலும் கொஞ்சம் அடிபட்டு வலித்தது. பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றிய கடவுளே உங்களுக்கு நன்றி என்றது. இதைக் கேட்டதும் மரத்தில் இருக்கும் அணில் சிரி என்று சிரித்தது. பக்தியுள்ள அணில் சொன்னது, கடவுளை நம்புற நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுறதில்லை. கடவுள் எங்களை கீழே தள்ளிவிட்டாலும் அதிலும் காரணம் இருக்கும் என்றது. தன் நண்பனை வேதனையோடு பார்த்தது கண்களை மூடி, கடவுளே இந்த அவமானத்துக்கு ஏதுவாய் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தா மன்னித்திடு என்றது. அது கண்ணை திறக்கும்போது ஒரு கொடூர காட்சியைக் கண்டு நடுங்கிவிட்டது. மரத்திலிருந்த அணிலுக்கு அருகில் ஒரு பாம்பு நெருக்கி வந்து கொண்டிருந்தது. உன் பக்கத்துல பாம்பு என்று மரத்தின் கீழிருந்து சொல்கின்ற சத்தம் மேல் இருக்கும் அணிலின் காதில் ஏறவில்லை. பாம்பு மரத்தில் இருந்த அணிலை லபக்கென்று கவ்விக்கொண்டது. தன் தோழன் மரத்திலிருந்து தவறி விழுந்ததற்கும் கூட ஒரு காரணம் இருந்திருக்கிறது என்று உணரும்போது அது முழுமையாய் விழுங்கப்பட்டிருந்தது. சில வேளையில் நாம் நடுமாறி விழும்போது உலகு கேலியாய்ச் சிரிக்கலாம். அது நம்முடைய உயிரை காப்பதற்காய் கூட இருக்கலாம். நமக்கு எது நிகழ்ந்தாலும் இறைவன் அதை நன்மைக்குத்தான் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் வேதனைக்கு ஏது இடம்?